பாவம் உள்ள பிரவேசிக்குது. அந்த பாவம் பிரவேசிக்கிறத நீங்கள் எப்படி பார்க்கலாம்? உடனடியாக அதனுடைய ரிஃப்ளெக்ஷனே தெரியுது பாருங்க. அதாவது நான் இது ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு காரணம், இந்த மறுபிறப்புங்கிறது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை, ஒரு அசாதாரணமான ஒரு காரியம் இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னால் எங்கேயாவது ஆதாம் ஏவாளுக்கு சண்டை வர்றதை பார்க்குறீங்களா? இருவரும் அவங்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா கள்ளங்கபடற்ற குழந்தைகளை போல இருக்கிறாங்க. இருவரும் நிர்வாணியாக இருக்கிறாங்க, வெட்கப்படல. ஏன்னா அங்கே சூதுவாதில்லை, அந்த ஒரு மாதிரி எதுவுமே இல்லை, நோ சின், நோ பாவம் என்பதில். அது ஒரு சிறு குழந்தையை போல ஒருவருக்கொருவர் நேசிக்கிற அந்த நேசம், அன்பு எல்லாமே அங்கே இருக்கு. ஆனால் என்றைக்கு பாவம் பிரவேசித்ததோ உடனே என்ன ஆகுது? அங்கே பிரிவினையை பார்க்கிறோம். ரெண்டு பேரும் சேர்ந்து அழகா வெட்கப்படாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அருமையாக வாழ்ந்து கொண்டிருந்த உறவுகள் எப்படி மாறி போகுது பாருங்க. நீங்கள் ஆதியா 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். இப்போ ஆண்டவர் அங்கே வருகிறார். இவன் என்ன பண்ணுறான்னா, இவனுடைய ஆத்துமா செத்து போச்சு. His soul is dead. இப்போ அவன் தேவனோடு அந்த பழைய உறவை கொள்ள முடியாது. He can't get in with God. முன்னே கள்ளங்கபடற்றவனாக இருந்தான், தேவனோடு அவன் பேசினா, உறவாடினா, எல்லாம் பண்ணனா. இப்போ ஆண்டவரோடு கூட அவன், ஏன்னா கர்த்தர் பரிசுத்தமானவர், பெரியவர், அவர் உன்னதமானவர், மகத்துவமானவர். என்னைக்கு பாவங்கிறது ஒன்று பிரவேசித்ததோ அவன் ஆளே வேறே ஆயிட்டான் பாருங்களேன். போத் ஆஃப் தேம், ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னால் நிர்வாணிகளாக இருந்தும் ஒருத்தர் வெட்கப்படவே இல்லை. அவர்களுக்குள்ளால கள்ளங்கபடற்ற அந்த நிலை இருந்தது. ஆனால் என்றைக்கு பாவம் உள்ள வந்ததோ அன்னைக்கு பிரச்சனை வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது இவன் என்ன பண்ணுறான்? இவன் தேவனையே சந்திக்க அவனால் முடியாதுங்கிற ஒரு நிலைக்குள்ளே வர்றான். அப்போ போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்போ ஆண்டவர் கூப்பிடுறாரு அவனை. அதனால் he could not withstand before God. ஏன்னா அவர் மகா பரிசுத்தர், பாவமானது ஒன்றும் அதில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே இந்த உறவாடல் எல்லாமே அதுக்கு முன்னால் இருந்த உறவாடலுக்கும் இந்த உறவாடலுக்கும் நிச்சயமாக ஒரு வித்தியாசமானது ஒன்று. அவன் ஒளிந்து கொண்டு தான் அவன் பேசுகிறான். கர்த்தர் அவன் நேரடியாக அதுக்கு முன்னால் அவனோட கூட நேரடியாக வந்து பேசிகிட்டு இருந்தார். ஆதாம் அவனை ஏழபக்கம் அவனை தோட்டத்துக்கு கொண்டு வராரு, ஏவாளை உருவாக்கி அவனிடத்தில் கொண்டு வருகிறாரு. இந்த எல்லா இன்டிமெசி எல்லாமே போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக புரோக்கன். ஸோ இவன் போய் ஒளிஞ்சு இருக்கப்போ ஆண்டவர் சத்தத்தை தான் அவன் கேட்குறான். He hears God's voice. அந்த ஆத்மாவோடு கொண்டிருக்கிற உறவு அவனுக்கு துண்டிக்கப்பட்டு போயிடுச்சு. ஏன்னா அவன் ஆத்மா செத்து போயிடுச்சு. His soul is dead. ஆனால் தெளிவாக சொன்னார், நீ இதை புடிசிக்கிற நாளில் சாகவே. அதாவது அதில் அர்த்தம் என்னென்னா, when you disobey God, கர்த்தர் கட்டளை கொடுத்துரு, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாத போன பொழுது என்னுடைய ஆத்மா செத்து போச்சு. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஏதேன் தோட்டத்தில் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியல. எதை அவனை பண்படுத்தி அழகாக வைக்க சொல்லி ஆண்டவர் சொன்னாரோ அந்த இடத்தையே அவனை அந்த ஒரு சீர்குலைச்சிட்டான். அவனுடைய தன்மை, அவனுடைய எல்லாத்தையும் சீர்குலைச்சிட்டான். அவன் ஓடி ஒளியத்தான் பார்க்குறான். எது அவனுக்கு அந்த மர செடி கொடியெல்லாம் அவனுக்கு அருமையானதாக இருக்க வேண்டியமோ இப்போ அதை அவன் தன்னுடைய பாவத்தை கவர் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்த பார்க்குறான். அதாவது மனிதனுடைய நிலை ஒரு பயங்கரமானதுங்க. நீங்கள் அதாவது பைபிள் சொல்லுது, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் திருக்கும் மகா கேடுள்ளதமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறேங்க. ஆகவே அவன் என்ன பண்ணுறான்? ஓடி ஒளிஞ்சிட்டான். ஆண்டவர் தான் கூப்பிடுறார். அவன் தன்னை வெளிப்படுத்த விரும்பலை, அவன் எக்ஸ்போஸ் ஆக விரும்பலை. இப்போ அவன் ஹி லிவ்ஸ் இன் பாடி, சரீரத்தில் அவன் வாழ்கிறான். ஆண்டவருடைய மகிமையை அவன் தாங்க முடியாது, அவருடைய பரிசுத்தத்தை தாங்க முடியாது. ஆகவே அவன் ஓடி ஒளியிறான். அப்போ ஆண்டவர் அங்கே பேசுகிறார்.
ஆனால் அதுக்கும் முன்னே இருந்த உறவுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அவனுக்கு தோல் உடையை உடுத்தினாருன்னா கூட அவர் அந்த ஆத்மாவோடு கொண்டிருக்கிற உறவின் மூலமாக செயல்பட்ட ஒரு காரியமாக அல்ல, அவனை வெளியே துரத்திட்டார் பைபிள் சொல்லுது. ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது ஆதாம் வழியாய் பிறந்ததுனால நம்முடைய ஆத்மா செத்த நிலையிலேயே நாம் பிறந்திருக்கிறோம். அந்த ஆத்மா செத்ததுக்கு தான் நான் உங்களுக்கு பல உதாரணங்களை சொன்னேன். ஒரு சரீரத்தில் ஒரு மனுஷன் செத்த பின்னால் இந்த உலகத்திலிருந்து அவன் முற்றிலும் துண்டிக்கப்படுகிறான். அவனுடைய உறவுகள் எல்லாம் அருமையான அவனுடைய காடு மேடு காரு பங்களா எல்லாம் கம்ப்ளீட்டாக கட் ஆஃப். அவனுக்கு அதை அவனுக்கும் அதுக்கும் பிரயோஜனமே இல்லை. ஒரு ஆட்டம் கூட பிரயோஜனம் இல்லை. அவன் கொண்டு போய் புதைச்சிட்டு அவனை விட்டுட்டு அவனை கொண்டு போய் புதைக்கலைனாலும் ஆபத்து. ஏன்னா அவன் நார ஆரம்பிச்சிருவான். என்னதான் அழகான தகப்பனாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் எவ்வளோ நாளைக்குள்ளே வச்சுருக்க முடியும்? அவனை கொண்டு போய் புதைக்கணும். பொணத்தை எப்போ புதைப்போன்னு தான் சொல்லுவோம். ஐயோ அவனை அழகாக இருக்கிற என்னுடைய கணவனாச்சே, அழகாக இருக்கிற என் தகப்பனாச்சே, எனக்காக இவ்வளவெல்லாம் செஞ்சாரே, எனக்காக பாடுபட்டாரே, எனக்காக வளர்த்தாரே அப்படின்னு எந்த ஒரு மகனோ மகளோ கணவனோ அங்கே வீட்டில் வச்சுருக்க முடியுமா? இல்லை. சின் ராட்டன்ஸ், ஆத்மாவானது அழிவுக்குரியது. அதுதான், அதாவது பாவம் அழிவுக்குரியது. பாவம் அழிவைத்தான் ஏற்படுத்தும். அவனை கொண்டு போய் ஒரு மீறி போனால் அந்த இப்போ என்ன இந்த இதில் வைப்போம், ஐஸ் பெட்டியில் வைப்போம், ஃப்ரீசர் பாக்ஸில் வைப்போம். அதுவும் எவ்வளோ காலத்துக்கு முடியும்? அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான், அதுக்கு மேலே அது தாங்காது. ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வைக்க முடியும். அது வச்சாலும் என்ன பிரயோஜனம் இருக்குது? சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எம்பாம் பண்ணி வச்சுருப்பாங்க. சில சரீரத்தை சில இந்த திரவங்கள் சில கெமிக்கல்ஸை உண்டாக்கி அந்த பாடியை மட்டும் இருக்கும். நீங்கள் இந்த மெடிக்கல் காலேஜெலாம் படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெல்லாம் தெரியறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பாடியை அப்படியே எம்பாம் பண்ணி ஒரு கருவாடு மாதிரி பண்ணிடுவாங்க. கருவாடு மாதிரினா அப்படியே ஒரு ஸ்கெலட்டன் மாதிரி தான் இருக்கும். மேலே அந்த கருப்பு தோலாக இருக்கும், பட் ஸ்கெலட்டன் தான். அந்த சில பகுதிகளெல்லாம் எடுத்துருவாங்க. அந்த உள்ளே இருக்கிற அந்த குடல் பகுதி அது எல்லாம் எடுத்துட்டு படிக்கிறதுக்காக, அந்த மேனை படிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த அப்படியே ஒரு கழுவாடு மாதிரி வச்சுருப்பாங்க அந்த உருவத்தை. அது கம்ப்ளீட்லி அதுக்கு ஒன்றுமே இது கிடையாது. மெடிக்கல் காலேஜ் அந்த செகண்ட் இயர் படிக்கும்போது அனாட்டமின்ற ஒரு சப்ஜெக்ட்ஸ் அவங்க படிக்கணும். அப்போ அது பார்த்திங்கன்னா அந்த எலும்பு எல்லாம் இது எப்படி கருவாடு இருக்குமோ அப்படி மனுஷன் கருவாடு மாதிரி எப்படி இருப்பான். ஆகவே இந்த இடத்துல இது இந்த இடத்துல இதுன்னு படிக்கிறதுக்கு தான் அது உபயோகப்படும் இல்லை, வேற ஒன்றுக்கும் உதவாது. அந்த எலும்பு எல்லாம் வச்சு படிப்பாங்க. இந்த இடத்துல இப்படி, இந்த இடத்துல இந்த சதை போகுது, அந்த இடத்துல அந்த சதை ஒட்டி இருக்கும், இப்படி பலதெல்லாம் படிப்பாங்க. அவ்வளோதான், இட்ஸ் பாடி ஒன்லி. அப்போது அதே காரியம்தான் ஆத்மாவில் நடைபெறுகிறது. ஆத்மாவில் தேவனை குறித்து அறியக்கூடிய எந்த ஒரு காரியம் இருக்காது. திரும்ப நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆவிக்குரிய காரியத்துக்கு அவன் முற்றிலும் ஒரு டெட். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் என்ன பண்ணுறாரு, தேவ ஆவியானவர் மறுபடியுமாக ஒரு தடவை பரிசுத்த தேவன் தமது சுவாசத்தை ஊதினார் இல்லைங்களா? சொல்லப்போனால் அது பரிசுத்த ஆவியானவர் என்பதாக கூட நம்ம சொல்லக்கூடும் ஒரு விதத்தில். ஏன்னா ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்லப்படுகிறது. மறுபடியும் தேவன் அவனுக்குள் அந்த ஆவியை ஊதுகிறார் என்று சொல்லலாம். அதுதான் மறுபடியும் பிறக்கிறது. He is born again. அதாவது செத்து போன ஆத்மா பிழைக்கிறது. செத்து போன ஆத்மா பிழைக்கும் பொழுது அவன் அந்த ஆத்மாவில் அவன் உயிர் வாழ ஆரம்பிக்கிறான். அதை எபேஸில் நம்ம அந்த படிக்கிறோம். எபேஸ் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா அதைத்தான் ஆண்டவர் இங்கே அந்த காரியத்தை தான் விதமாக சொல்கிறார். அதாவது பாவ வாழ்க்கையில் மூழ்கி போன ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற ஒரு பெரிய செயல் இதுதாங்க மறுபிறப்பு. இது ஒரு மனுஷனில் நடைபெறவில்லை என்றால் அவனுக்கு ஆத்மாவை குறித்த எந்த ஒரு விளங்குதலும் இருக்காது, எந்த ஒரு சத்தியத்தையும் அவன் ஏற்றுக்கொள்ள முடியாது.
அவன் ஆத்துமாவில் ஆவிக்குரிய காரியங்களுக்கு அந்நியனாகவே வாழுவான். கம்ப்ளீட்லி டெட். இதைத்தான் அந்த மறுபிறப்புங்கிறது. இதை நம்ம எங்கே வாசிக்கிறோன்னா எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிட்டிங்கன்னா புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வாங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம். இந்த இடத்துல நடைபெறுகிற நிகழ்வு தான் ரட்சிப்புங்கிறது. திஸ் இஸ் சால்வேஷன். அது எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது இங்கே என்ன நடைபெறுது என்பதை குறித்து அவர் பேசுகிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தவங்களை உயிர்ப்பித்தார், உயிர் கொடுத்தார். திரும்பவும் அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கப்படுகிறது. செத்து போன அந்த ஆத்துமாவுக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது. இதுதாங்க, அதுதான் அந்த செத்து போன ஆத்துமாவில் நடைபெறுகிற ஒரு நிகழ்வு தான் மறுபிறப்பு. நம்ம செத்து போன ஆத்மாவாக தான் இருக்கு. இதில் நம்ம பார்க்குறோம், இங்கே பைபிளில் பார்த்தீங்கன்னா, அண்ட் யூ ஹேவ் quickened who are dead in trespasses and sins. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போயிருந்த நம்மை பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் உருவத்தில் அந்த ஜீவ சுவாசத்தை மறுபடியுமாக நமக்குள்ள ஊதப்படுகிறது. அது எப்படி பார்க்க முடியும்? அதை எப்படி பார்க்க முடியும்னா, ஆவியில் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வருகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற அந்த தன்மையின் மூலமாக பார்க்கப்படும். அப்போது அவர் 2ஆம் வசனத்தில், அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாம் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து, அதாவது நீங்கள் யூ ஆர் டெட் சோல், அந்த நிலையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அந்த சரீரம் மட்டும்தான் வாழ்ந்துட்டது. அப்போ அந்த சரீரத்தின் அந்த ஆத்மா என்னைக்கு பாதிப்புள்ளானதோ அப்போ ஆத்மா சரீரம் பாவ கரைபட்டு போயிட்டு. இப்போ ஆத்மா செத்து போச்சு. ஆனால் அதை கீழ்படியாமல் எங்கே செயல்படாது, செயலாக்கப்பூர்வமாக நடைபெறுனா சரீரத்தில் நடைபெறுகிறது. அப்படிதான் பைபிள் சொல்லுது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசு விரும்பலை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையும் பிள்ளைகளாக இருந்தோம். 3ஆம் வசனத்தில், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அதுதான் மறுபடியும் உயிர் கொடுத்தார். இதுதாங்க அந்த காரியம். உயிர் கொடுத்த ஒரு காரியம்தான் இது. அதாவது மறுபடியும் அந்த ஆத்மா உயிர் பெற்று வாழ்கிறது தான் அது born again. மறுபடியும் உயிர் பெற்று வாழ்கிறது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அதுதாங்க ரட்சிப்பு. இப்போ ரட்சிப்புங்கிறோம். அப்போ ரட்சிப்புன்னா என்னன்னா இதுதான். அந்த ரட்சிப்போடு இணைக்கிறார் பாருங்க. அந்த ஆத்மா நிக்கதேமை பார்த்து, ஆண்டவர் நீ மறுபடியும் பிறவாவிட்டால், அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் ரொம்ப எப்படி இது முடியும்? அப்போ நான் மறுபடியும் என்னுடைய தாயின் வயிற்றில் போய் நான் திரும்ப வரணுமா கேட்குறார். அதுமாதிரில இந்த ஒரு நிகழ்வு தான் ரட்சிப்புங்கிறது. இந்த ஒரு நிகழ்வு ஒரு மனிதனில் நடைபெறும் பொழுது தான் ரட்சிப்புங்கிறதே அவனில் நடைபெற்றதாக நம்ம சொல்ல முடியும். இல்லைன்னா அவன் ரட்சிக்கப்படல. ஒருவேளை பல விதங்களில் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல நன்மையான காரியங்களெல்லாம் இருக்கும், பல அருமையான காரியங்களெல்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவன் ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அவன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டதுனால பல நற்குணங்கள் எல்லாம் கூட இருக்கும். நற்குணங்கள்னா மாம்ச ரீதியாக செய்யக்கூடிய ஒரு தேவ சாயலால் அது ஆத்மா சிருஷ்டிக்கப்பட்டதுனால அவனுக்குள்ள அந்த ஒரு, இன்னைக்கு எத்தனையோ இந்துக்கள் நல்லவர்கள்னு சொல்கிறவங்க இருக்காங்க, ஏமாத்தாத பித்தலாட்டம் பண்ணாத உண்மையாக இருக்கணுன்றவங்களாம். ஆனால் அது அவங்க ஆத்மாவை ரட்சிக்காது. அது சரீர பிரகாரமான ஒரு நல்ல மனிதனை போல வாழக்கூடிய அந்த நிலைய ஒளிய அவனை ரட்சிக்காது. தேவன் ஒரு மனிதனை அவனுடைய ஆத்மாவை உயிர்ப்பித்தால் அன்றி அவன் எந்த விதத்திலும் எந்த நிலையிலும் அவன்
மறுபிறப்பு அடைந்தவனாக இருக்க மாட்டான். அதுதான் நம்ம நீ பாருங்க, இதெல்லாம் இப்போ நம்ம என்ன சர்ச்சில் பார்க்குறோம்? ஆத்மாவை குறித்த பேச்சே கிடையாது. அவங்க பேசுறதுல என்னென்னா சரீர பிரகாரமான காரியத்துக்கு தான் பேசுவாங்க. அதாவது உன்னுடைய நோய் அகற்றப்பட வேண்டும், நோய்க்கு தீர்வு, சரீர பிரகாரமான பல நன்மைகளை குறித்து தான் பேசுகிறதை இன்றைக்கு சர்ச்சில் நம்ம பார்க்குறோம். இங்கு ஆவியானவரை குறித்த அந்த உண்மையான ஒரு தெளிவான போதனை என்பது வேதத்தில் இல்லை. இந்த காரியம் நடைபெறும் பொழுது, அவருடைய ஆத்மாவில் உயிர் வரும் பொழுது, அவன் என்னன்னா அவன் தேவனை பார்க்க ஆரம்பிக்கிறான். அது வரைக்குமே அவன் தேவனை பார்த்ததே கிடையாது. தேவன் யாருங்கிறது அவருக்கு தெரியாது. கம்ப்ளீட்டாக அவன் கட் ஆஃப். ஆண்டுடைய காரியங்களுக்கும் தேவனுடைய எந்த காரியத்துக்கும் அவன் கட் ஆஃப். இப்போ பரிசுத்தமான தேவனை பார்க்கிறான். அந்த பரிசுத்தமான தேவனை பார்க்கும் பொழுது அவன் தான் ஒரு அசுத்தன் என்பதை அவன் விளங்கிக் கொள்ளுகிறான். நான் பேசுகிறேன். அசுத்தன் என்பதை அவன் விளங்கிக் கொள்ளுகிறதை நம்ம பார்க்குறோங்க. அதாவது நான் ஒரு அசுத்தமான மனுஷன், பாவியான மனுஷன், அந்த உணர்வு என்பது அவனுக்குள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த உணர்வை அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் மனம் திரும்புகிறான். இது எல்லாமே ஆவியானவருடைய செயல். ஒப்புரவாகிறான், தேவனோடு அவன் ஒப்புரவாகிறான். இந்த ப்ராசஸ் அவனுக்குள்ள நடக்குதுங்க. ஆனால் பைபிளில் நீங்கள் சர்ச்சஸில் மனம் திரும்பலை குறித்து பேசுவதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம். நிறைய பேர் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவங்களை குறித்து நம்ம பேச வேண்டுமானால், உண்மையாலுமே நிறைய பேர் ரட்சிக்கப்படலைங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்படலை. ஆவியானவருடைய வாழ்க்கையில் செயல்பட்ட அந்த ஒரு செயல்பாட்டின் அந்த ஒரு காரியத்தை அவங்க முற்றிலுமாக பார்க்கவே இல்லை. அவன் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது அப்போத்தான் அவன் அந்த உணர்வுக்குள்ளே வர்றான். தான் ஒரு பாவின்ற ஒரு நிலை அப்போ தான் வர்றான். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பாவி என்ற நிலைக்குள்ளே வரவே மாட்டான். ஆனால் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அவன் நான் ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லைன்னு தான் சொல்லுவான். பாவம் பிரவேசித்த உடனே மனுஷன் அங்கே என்ன பார்க்குறோம் பாருங்க. இப்படித்தான் அவனுடைய நிலை இருக்குது. ஆதியாகமத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால், பாவம் என்ன பிரவேசித்த உடனே இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் பார்க்கணும். இந்த பாவத்திலிருந்து மீட்கப்படுகிற மீட்பின் வாழ்க்கையில் என்ன நடக்குங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா இதை பார்க்கணும். ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னாவே பாவம் பிரவேசித்த உடனே அதுக்கு முன்னால் நிர்வாணிகளாக இருந்து வெட்கப்படலை, ஒருவருக்கொருவர் இசைந்து வாழ்ந்த நிலையில் என்றைக்கு பாவம் பிரவேசித்ததோ அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் குற்றம் சாட்டுறாங்க பாருங்க. தேவனையே குற்றம் சாட்டுறான். அதற்கு ஆதாம், என்னோட இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீ ஆனவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். அவன் தான் பாருங்க தப்பை ஒத்துக்கொள்ள விரும்பல. பாருங்களேன், ஒரு பாவி எப்பொழுதுமே அவன் தான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்ளவே மாட்டானுங்க. ஆவியானவர் கிரியை செய்தாலன்றி அவன் தன்னை ஒரு பாவி என்றோ, தனக்கு மீட்பு தேவை என்றோ, பாவத்தின் அடிமைத்தனத்தை விடுதலை வேணும் என்றோ அவன் உணரவே மாட்டான். உணரவே வைக்க முடியாதுங்க. ஒருவேளை ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிட்டேன், என்னை மன்னியும், நான் ஒரு பெரிய தவறை செஞ்சிட்டேன், என்னை மன்னியும், நான் வந்தானா? இல்லை. இயற்கை மனிதன் தேவனை விட்டு எப்போதான் விலகி போயிட்டு தான் இருப்பான். எப்போவுமே ரன் அவே ஃப்ரம் காட். ஆகவே தான் ரட்சிப்புங்கிறது என்னுடைய கையில் இல்லை. நான் ஒரு மனுஷனை மாற்ற முடியாது, நான் ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியாது. சத்தியத்தை சொன்னால் கூட பசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக கிரியை செய்து அவனை மாற்றினாலன்றி யாருமே ஒரு மனிதனை ரட்சிக்க முடியாது.
எந்த ஒரு பிரசங்கி, இந்த உலகத்திலேயே இருக்கிற பிரசங்கிகளையே மிகச்சிறந்த பிரசங்கின்னு சொல்கிறவரும் கூட மாற்ற முடியாது. அவரும் ஒரு பாவியாக இருந்து ஆண்டவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு, இப்பொழுதும் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி தான். saved sinner saved by grace, அவ்வளோதான். he is a sinner saved by grace. அவங்ககிட்ட எந்த ஒரு காரியம், அதனால தான் நம்ம சொல்கிறோம் தேவ ஆவியானவர் அன்றி ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்றது. அதான். அப்போது அங்கே என்ன பண்ணுறான், அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த ஸ்திரீ, இந்த பெண்ணானவள், அதுக்கு முன்னால் இருந்தது உறவு வேற, இப்போ மாறி போச்சு. நீர் இந்த பெண்ணானவள்னால தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது ஆண்டவரே, நான் புசித்தேன்றான். அப்போ அந்த பெண்ணை கேட்குறார் 13ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 3:13. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். சர்ப்பத்தை தான் அவன் சொல்கிறார், அவளையே தான் செய்தது தப்பு. இதுதாங்க ஒரு இயற்கை மனிதனுடைய உண்மையான நிலை. நீங்கள் என்னதான் வாழ்நாள் முழுதும் உழைச்சாலும் ஒரு மனிதன் தன்னை பாவி என்று உணராமல் ரட்சிப்பு என்பது கிடையாது. அதை பரிசுத்த ஆவியானவர் தான் செய்கிறார். அந்த ஆவியானவர், அவனுக்குள் ஆவியானவரை ஊதும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் அந்த வெளிச்சம் கொடுக்கப்படுகிறது. அந்த வெளிச்சமானது அவர்களுக்குள்ளாக கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதாங்க அது. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நடைபெறுகிற ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது என்னென்னா, இவன் பாவம் செய்த உடனே என்ன நடக்கிறது என்பதை குறித்து நம்ம பார்க்குறோம். ஒரு உதாரணத்துக்கு, அவன் கண்கள் அங்கே பாருங்கள், ஆதியாகமம் 3:7 வாசிப்பீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அப்போ இதுவரைக்கும் குருடாவாக இருந்தாங்க. அந்த ஸ்திரீயானவள் பாருங்கள், அந்த 6வது வசனத்தில், அப்பொழுது ஸ்திரீயானவள், அது 3:6 ஆதியாகமம், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷருக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அப்படின்னா என்னென்னா, இதுவரைக்கும் அப்போ குருடாக இருந்தாங்க, இல்லை, அவருடைய மாம்சத்தின் கண்கள் திறக்கப்படுகிறது. இனி அவங்க ஆத்துமாவில் செத்து போயிட்டாங்க. they are dead spiritually. ஸோ மாம்ச அளவில் தான் வாழக்கூடியவர்களாக அவர்கள் மாறினார்கள் தான் காமி. they became, அதாவது அதுக்கு முன்னால் ஜீவ ஆத்மாவாக இருந்தவன் ஆத்மா செத்து போச்சு. இப்போ அவன் சரீரத்தில் வாழுகிறவனாய், மாம்சத்தில் வாழுகிறவனாய் மாறி போனான். கரைபட்ட மாம்சத்தில் தான் வாழ்கிறான். அதனால தான் இந்த இடத்துல அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது, மாம்சத்தின் கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் அதை கொண்டு வாழுகிறான். ஆவிக்குரிய கண்கள் குருடாய் போயிருச்சு. அதுதான் வேதம் சொல்லுது, அவனுடைய கண்கள், இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் மன கண்களை குருடாக்கி போட்டான். ஆவிக்குரிய கண்கள் குருடாய் இருக்கிறதுனால ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அவன் பார்க்கவோ, ஆவிக்குரிய செவிகள் குருடா போனதுனால ஆவிக்குரிய செவிகள் அங்கே காரியங்களை கேட்கவோ உணரவோ கம்ப்ளீட்லாக ஏற்றுக்கட் ஆஃப். அவன் சரீரத்தை அவன் வாழ்கிற ஒரு மனுஷனாய் மாறி போனான். அப்போ தான் ஆவியானவர் அவனை உயிர்ப்பிக்கிறார். எபேசியர்கள் நிறுவத்தில் நம்ம கொஞ்சம் பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னால் இங்கே நம்ம பார்க்குறோம், ஆவியானவர் ஒரு ஆத்மாவில் செயல்படுகிற செயல்பாட்டை குறித்து பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவர் அன்றி ஒரு மனிதன் உயிர்ப்பிக்கப்படுவது என்பது சாத்தியமே இல்லை. ஒரு மனிதன் உயிர்ப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்பு என்பது கிடையாது. ஒரு பிரசங்கம் மாற்றாது, சத்தியத்தினை எவ்வளோதான் சொன்னால் மாற்றாது. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமா மாற்றுகிறவர். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம்மத்தில் இருக்கிறார். அவர் ஒரு ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் பொழுது, அந்த எபேசியர்கள் நிருபத்தில் பார்க்குற உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அதாவது கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி, இரக்கத்தின்படி ஆத்மா உயிர்ப்பிக்கிறார். ஐயோ இவன் நல்லவன், இவன் மோசமானவன் இல்லை, அவருடைய சித்தத்தின்படி.
அதனால தான் இங்கே நம்ம பார்க்குறோம், அவன் உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அந்த இடத்துல இங்கே நாம் பார்க்கிறோம், 8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2:8 இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. ஆகவே தேவனே ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது தான் ரட்சிப்பு. அவன் தான் மீட்கப்பட்டவன், அவன் தான் உயிர்ப்பிக்கப்பட்டவன். அவனுக்குள்ளாக தான் அந்த ஆவிக்குரிய வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாமே இருக்கும். ஆத்துமாவில் அவன் வாழ ஆரம்பிச்சிடலாம். He started living in the soul. என்னைக்கு ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் போனார்களோ அவள் சரீரத்தில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. They started living in the flesh. அதனால தான் அந்த அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். ஆனால் என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக கிரியை செய்கிறாரோ அன்றைக்கு அவன் ஆவியில், ஆத்துமாவில் வாழ்கிறவனாக அவன் மாறி போனான். He started living in the soul. அப்போ நம்ம பழையபடி ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முன்னால் இருந்த நிலைக்குள்ளே வர முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா உன்னுடைய சரீரமும் மீட்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் உண்டு. அது வரைக்கும் இந்த பாவ மாம்சத்தோடு நான் போராட வேண்டியவனாகவே இருக்கிறேன். பாவ மாம்சத்தோடு நான் நிச்சயமாக போராடித்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஆவியில் என்னை உயிர்ப்பித்தாரு தான், ஆவியில் நான் உயிர்ப்பிக்கப்பட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் மாம்சத்தில் நான் இன்னும் போராட வேண்டியவனாகவே இருக்கிறேன். அந்த போராட்டத்தை தான் பவுல் ரோமர்கள் நிறுவத்தில் சொல்கிறார். அந்த போராட்டத்தை பற்றி தான் பேசுகிறார். 7வது அதிகாரத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ எனக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை உயிர்ப்பிச்சிட்டார், ஆனாலும் கூட இந்த சரீரத்தோடு நான் போராட வேண்டியதாக இருக்கிறது. ரோமர் 7வது அதிகாரத்தில் எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன், உண்மைதான், ஆனால் அதை எனக்கு நிறைவேற்ற பலன் இல்லை. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொண்டிருக்கிறேனே. ரோமர் 7:16 ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் போராட வேண்டியதாக இருக்கு. ஆவியில் நான் ஒரு பக்கம் உயிர்ப்பிக்கப்பட்டுட்டேன், என்னுடைய ஆவியில் நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் என்னுடைய மாம்சத்தினுடைய போராட்டம் எனக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே அதை குறித்து அவர் தொடர்ந்து பேசுகிறார். நான் நிர்பந்தமான மனுஷன். 24 இந்த சரீரத்தோடு நான் போராடுகிறேன், சரீரத்தோடு கூட நான் போராட வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே அவர் ஒன்று சொல்றார், நிர்பந்தமான மனுஷன் நான். ஆகவே தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு போராட்டம் இருக்குமா? இருக்கும். அது வரைக்கும் அவனுக்கு போராட்டம் இருக்காது. அவன் பாவத்தையே செஞ்சுட்டு அவன் தண்ணி மாதிரி குடிப்பான், அவன் ஒன்றும் கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெய்வ பயம் இல்லை. இப்போ சொல்லப்போனால் நம்மளுடைய ஆத்துமாவில் உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பால் நம்ம ஐயோ இப்படி இருக்கிறனே அப்படின்ற ஒரு ஆழமான உணர்வு. அதனால தான் இந்த மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினால் அழிக்க வேண்டும். அந்த 8வது அதிகாரம் ரோமரில் சொல்கிறாரு, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படியே நடாவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இப்போ நான் எதுக்கு செவி கொடுக்கணும்? ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், என்னுடைய ஆத்மாவினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் அங்கே என்ன பண்ணுறாரு? வந்து வாசம் பண்ணுகிறார். இதுதாங்க நடைபெறுகிற ஒரு காரியம். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனில் என்ன நடைபெறுகிறது? பரிசுத்த ஆவியானவர் அவனை உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, அவனுக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். என்னைக்கு ஒரு ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறாரோ அன்னைக்கு அவர் அவனுக்குள் வாசம் பண்ணுகிறார். எபேசியர்கள் நிறுவத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ரட்சிப்போடு இணைந்த ஒரு காரியத்தை அந்த எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால்
அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். சீல்டு. இப்போ என்னன்னா, நான் ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறேன். இப்போ பரிசுத்த ஆவியான எனக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் என்னை சகல சத்தியத்துக்குள் வழிநடத்துகிறார். இயேசு அதான் சொன்னார், ஆவியானவர் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். அவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அதுக்கு முன்னால மாம்சம் மனசும் விரும்புகளை நாம் செய்து கொண்டு வந்தோம். ஆனால் இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறவர். நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறார், பேசுகிறார், சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்து. ஆனால் இந்த பழைய மனிதனாகிய இந்த மாம்சத்தோடு நான் போராட வேண்டியவனாகவே இருக்கிறேன். ஆகவே தான் பவுல் சொல்ல, இதை சிலுவையில் அறைகிறேன், இதை அழிக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினால் அழித்தால் பிழைப்பீர்கள். ஆகவே தான் உன்னுடைய பழைய மனுஷனுக்கு நீ பழைய மனுஷனாக வாழ வேண்டிய அடிமை இல்லை. நீ பழைய மனுஷனுக்கு நீ கேட்க செவி கொடுத்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீ என்ன பண்ணணும், இந்த சரீரத்தில் அந்த மாம்சத்தின் கிரியைகளை பரிசுத்த ஆவியின் பலத்தினால் அழிக்க வேண்டும். இந்த மாம்சத்தின் கிரியைகளை நான் எப்படி அழிக்கணும்? அப்போ எப்படின்னா, அதுக்குத்தான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய சத்தம். பாருங்க, நீங்கள் வேதத்தை சரியாக வாசிக்கலை, வேதம் உங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னும் பொழுது தேவன் உன்னோடு பேசுகிற வழியை நீ அடைச்சிட்ற. இப்போ நிறைய பேர் கேட்குறது, நான் பைபிளை நிறைய பேர் பார்த்தீங்க எனக்கு இப்போ நிறைய பென்டிகாஸ்ட் சர்ச்சஸில் பைபிள் சரியாக தெரியறதில்ல. பைபிளை தெரிஞ்சால் கூட அது என்ன அர்த்தம் ஏது அதை கீழ்ப்படியணுங்கிற எண்ணம் கூட இருக்கிறதில்ல. சிலர் கடகடன்னு வாசிப்பாங்க. ஆனால் நீ என்னைக்கு ஆண்டவருடைய வேதத்தை புறக்கணிக்கு அன்னைக்கு ஆண்டவனோட பேசுகிறதையே நான் நிறுத்திடுறேன். ஸ்டாப் இட். அப்போ ஏன் நான் பைபிள் வாசிக்கணும்? எனக்கு எல்லாமே தெரியுமே. இப்போ நிறைய பேர் அப்படி தான் வாட்டாங்க, பைபிளே வாசிக்கிறது கிடையாது. ஆனால் நான் ஒரு சாட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. அப்போ நீ அனுதின போராட்டத்தில் கர்த்தனோடு கூட பேசும்படியான அந்த கதவை நீ அடைச்சறையே. பைபிளை உனக்கு வாசித்து அதாவது வாசிக்கிறது மட்டுமில்லை, வேதம் கர்த்தனோடு கூட பேசுகிற ஒரு வழி மார்க்கமாக கர்த்தர் வச்சுருக்காருங்க. இந்த வேதத்தின் மூலமாக தான் பேசுகிறார் உன்னோடு கூட. இதன் வழியாக தான் அவனோடு பேசுகிறாரு. நீ பைபிளை வாசிக்கிறதில்ல, பைபிளை சிந்திக்கிறதில்ல, பைபிளினுடைய முக்கியத்துவம் உங்கள்கிட்ட இல்லை, வேதத்தினுடைய அந்த அவசியமாக உனக்கு தெரியறதில்ல. எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, முடியல, எனக்கு நிறைய வேலை இருக்குது, பைபிள்லாம் வாசிக்க எனக்கு நேரம். ஆமாம், தேவனோடு கூட பேசுகிறத நீ விட்டுற. ஸ்டாப் இட். எந்த ஒரு மனுஷன் வேதத்தை புறக்கணிக்கிறானோ அவன் தேவன் அவனோடு இடைப்படுகிறதை அவன் ஸ்டாப் பண்ணிடுறான். அப்போ எப்படி உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது சொல்லுங்கள்? பரிசுத்த ஆவியான உனக்குள்ளாக செயல்படுகிற அந்த செயல்பாடு, இப்போ பரிசுத்த ஆவியன் எப்படி உன்னை வழிநடத்துவார்? சகல சத்தியத்துக்குள்ள இந்த வசனங்களை கொண்டு தான் வழிநடத்துவார். உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார்னா அவர் இந்த வசனங்களை கொண்டு தான் அவனோடு கூட பேசுவார், வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார். இயேசு என்ன சொன்னார்? நான் சொன்னதை அவர் நினைப்பூட்டுவார். அவை பரிசுத்த ஆவியான் எனக்குள்ளே இருக்கிறார்னா இந்த வசனத்தின் மூலமாக என்னை வழிநடத்தும்படியாக அவர் எனக்கு வழியை காட்டுகிறார், உதவி செய்கிறார். அப்போ நான் வேதத்தை புறக்கணிக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை நான் கேட்க விரும்பலை. என்னைக்கு நீ தேவனுடைய சத்தத்தை வேண்டான்னு சொல்கிறியோ அன்னைக்கு நீ இப்படி உயிர் பிழைக்க முடியும்னு கேட்குறேன். ஆகவே வேதம் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியம். நீ வேதத்தை விட்டேன்னா கர்த்தனோட பேசுகிறதே நீ ஸ்டாப் ஆயிடுது. அப்போ கர்த்தனோட கூட பேச மாட்டார். பேசுகிற வழியை நீ தான் அடைச்சிட்றையே. பைபிளை வாசிக்கிறதில்ல, பைபிளை தியானிக்கிறதில்ல, பைபிளை சிந்திக்கிறதில்ல. வேதம் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஏன் முக்கியத்துவம்னா அதன் மூலம் கர்த்தர் அவனோடு பேசுகிறார், அவனை வழிநடத்துகிறார், அவனை செயல்படுத்துகிறார். நீ வேதத்தை ஒருமே மூளை அறிவில் அறிந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுதான் ஆவியில் நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த அறிந்து கொள்ளுதலை தேவன் கொடுக்கிறார். அடுத்தது ஜெபம். நிறைய பேர் ஜெபமே பண்ணுறதில்ல. அப்போ ஜெபம் பண்ணுறதில்ல என்னும் பொழுது இப்போ தான் நம்ம ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்தில் விண்ணப்பித்தனாலும் ஜெபத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம்
உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் ஆண்டு கொள்ளும். நீ ஆண்டவரிடத்தையே போய் உன்னுடைய காரியத்தை உன்னால் முடியாது, உன்னால் இயலாது, நீ இந்த உலகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை வெற்றியாக வாழ முடியாது, உனக்கு கர்த்தருடைய உதவி தேவை. அப்போ நீ அவருடைய உதவியை நாடுறது தான் ஜெபம். அவருடைய உதவியை நீ நாடாமல் நீ போயிட்டுருக்கிறியே, எனக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை, ஜெபமே பண்ண மாட்டேன். அப்போது நீ என்னென்னா, இந்த ரெண்டுமே இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பைபிளை வாசிக்கிறதில்ல. பைபிளை வாசிக்கிறது மட்டும் இல்லை, அதை ஒரு கருத்தாய் வாசிக்கிறதில்ல, கருத்தாய் அவள் சிந்திக்கிறதில்ல. ஆகவே அந்த வழியும் அடைபட்டு போச்சு, இந்த வழியும் அடைபட்டு போச்சு. இங்கே எங்கே அவங்க வாழ பண்ணி சொல்லுவேன். ஆத்மாவில் உயிர் பெறாதவனுக்கு அது ஒரு பொருட்டும் இல்லை. இப்போ நிறைய பேர் இருக்காங்க, பைபிள் படிப்பாங்க, பைபிளே கரைச்சி குடிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க உயிர்ப்பிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்காது. ஆனால் ஒரு மத ரீதியாக அவர்கள் இந்த வேதத்தை கடவுடாடான்னு கூட வாசிப்பாங்க, நல்லா தெரியும். ஜபமும் பண்ணுவாங்க. இன்றைக்கி நிறைய பெந்தகோஸ்தே போல் ஜெபிக்கிறாங்க நிறைய. ஆனால் அவங்க ஜெபமெல்லாம் என்ன, அதனுடைய ஆத்மாவை மீட்டுக்கொள்ளும் ரட்சியங்கிறதெல்லாம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது முதலாவது நம்முடைய பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வருகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி, தேவனோடு நான் ஒப்புரவாகிறேன், பாவியாக என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, என் பாவங்களையெல்லாம் நீர் கழுவும் ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிறது. நீ எனக்காக அந்த சிலுவையில் மரித்து நீ சிந்தின ரத்தத்தின் மூலமாக என்னை கழுவும் ஆண்டவரே. நீ தேவனோடு ஒப்புரவே ஆகலையே, அப்போ எப்படி நீ ரட்சிக்கப்பட்டிருக்கன்னு சொல்ல முடியும்னு கேட்குறேன். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே செயல்படலை, அப்போ எப்படி நீ ரட்சிக்கப்பட்டிருப்ப? பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்காருன்னா எப்படி? மாம்சத்தில் வாழுகிற வாழ்க்கையினுடைய கனிகளை குறித்து நாம் அறிஞ்சிருக்கிறோம். கலாத்தியர்கள் நிருபத்தில் பார்த்தீங்கன்னா உனக்குள்ளே இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இதை நல்லா பார்க்கலாம், ப்ராமினெண்ட்டாக பார்க்கலாங்க, சந்தேகமே இல்லை. உனக்கு இயற்கையாகவே இதுக்கு நீ தனியாக போய் உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்குன்னு நீ ஏன்னா நீ ஏற்கனவே வாழ்கிற வாழ்க்கையின் முறையே இது தானே. ஆகவே அதுக்காக நீ தனியாக போய் உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ வாழ்க்கிற வாழ்க்கையே மாம்சத்தில் நீ வாழ்கிற, மாம்சத்தில் வாழும் பொழுது உனக்குள்ள இதுதான் இருக்கும். என்ன இருக்கும்? கொலோசியர்கள் நிருபத்துக்கு வாங்க. நீ நிறைய பேர் உண்மையாலுமே சொல்கிறேங்க, ரட்சிக்கப்படலைங்க. முதல்ல நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? நான் அதை கேட்குறேன். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ஏன் கலாத்தியர்கள் நிருபத்தில் இங்கே நம்ம பார்க்குறோம், நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இதை நல்லா பார்க்கலாம், ப்ராமினெண்ட்டாக பார்க்கலாம், சந்தேகம் இல்லாமல் பார்க்கலாம். அவங்களுக்குள்ள எல்லாமே இருக்குது, தானாக வருது. அது அவங்க தனியாக உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அது வேறு மாதிரி அவங்க வரும். அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? எல்லாமே இருக்குதுங்க. நீ இதுக்குன்னு தனியாக புதுசாக போய் மாற வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஏற்கனவே எப்படி தான் இருக்கிறன்னு தான் அதன் அர்த்தம். அது என்னன்னா, கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசோனியம், பாய்க்கிறது, விரோதிக்கிறது, வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினைகளை அவன் அழித்து கொண்டு வாழுவான். மாம்சத்தின் கிரியைகளை அவன் அழிக்கிறவனாக வாழுவான். அது வந்தாலும் அந்த பழைய மனுஷனுக்குரிய இந்த காரியங்கள் எல்லாம். இப்போது நீங்கள் இந்த பழைய மனுஷனை போலவே இன்னும் வாழ்ந்துட்டு இருந்துட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னால் அது உன்னையே நீ ஏமாத்திக்கிற. அதுதான் காரணம். யூ டிசீவ் யுவர்செல்ஃப். உன்னை நீ ஏமாத்திக்கிற. அதுதான் இல்லை. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், 3 காரியம் இருக்கும். ஒன்று உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம் அவனுக்குள்ளே இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நம்ம டைம் ஆயிடுச்சு. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். எப்போ எனக்கு சமாதானம் வரும்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தை கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலும் தேவனுக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அவர்கிட்ட எல்லாம் சொல்லுப்பா. அவனுடைய ஜப வாழ்க்கை சரியாக இருக்கும். அப்படி எல்லா பற்றிக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆண்டு கொள்ளும். அது மாத்திரமில்லை, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இது
இங்கே சொல்கிறாரு, ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இந்த சமாதானத்தை எடுத்து போடவே முடியாதுங்க. பல போராட்டம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உனக்குள்ளே அதான் ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அப்போது ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த சமாதானம் இருக்கும். யோவான் 14:27 நம்ம டைம் ஆச்சு, நான் வாசிக்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்னுடைய சமாதானத்தை கொடுக்குறேன். பிலிப்பியர் 4:7 நீங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒன்று கவலைப்படாமல் தேவனிடத்தில் ஜெபத்தோடு விண்ணப்பத்தோடு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அந்த பீஸுங்கிறது உள்ளே இருக்கும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள இது இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அப்போ தான் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் அவன் வேறு மாதிரி இருக்கான்னா அவன் ரட்சிக்கப்படலைன்னு தான் அர்த்தம். இஸ் நாட் சேவ்ட். அப்போது நீ எப்போ பார்த்து உனக்குள்ள சமாதானம் இருக்கா? இல்லைன்னா நீ ரட்சிக்கப்படலை. யூ ஆர் நாட் சேவ்ட். நீ ரட்சிக்கப்படலை. இன்னும் என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? அதே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? யோவான் 15:11 சொல்கிறாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்து இருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை சொன்னேன். அதான் ஏன் சந்தோஷம் உனக்குள்ளே நிலைத்து இருக்கணும். இயேசு சந்தோஷமாக இருந்தாரா? நிச்சயமாக இருந்தார். வெளியே சிரிச்சு பேசிகிட்டு இருந்தாரா? சிரித்து பேசணுன்னு அவசியம் இல்லை. உள்ளான ஒரு சந்தோஷம். அதான் சொல்கிறார், என் சந்தோஷம் உனக்குள்ள இருக்கும், அது நிறைவாக இருக்கும். இயேசுவின் சந்தோஷம் இருக்கும். அதனால தான் ரட்சிப்பின் சந்தோஷம் பைபிளில் பார்க்குறோம். ரட்சிப்பின் சந்தோஷம், த ஜாய் ஆஃப் சால்வேஷன். அதான் அவன் சொல்கிறான், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடியில் அங்கே பலன் இல்லாமல் போனாலும் நான் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். பட்டினியாக இருப்பான், அவன் சந்தோஷமாக இருப்பான். அவன்கிட்ட ஒன்றுமே இருக்காது, மற்றவன் எல்லாம் வச்சிருக்கான். அவனை பார்த்தா அவன் பரிதாபமாக இருப்பான். எல்லாருக்கும், ஆனால் அவனுக்கு சந்தோஷம் இருக்காது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு அந்த ஏசாயா 61:7, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இட்டர்னல் ஜாய் அப்படின்னா என்னென்னா, இங்கே சந்தோஷமாக இருந்துகிட்டே ஆண்டவர் இடத்துல சந்தோஷமாக போயிடுவான். இங்கே சந்தோஷமாக இருப்பான், அவனுக்கு ஒன்றுமே இருக்காது. மற்றவங்கள பார்த்தா எல்லாம் இருக்கும், ஆனால் அவனுக்குள்ளே சந்தோஷம் இருக்கும். அதை எடுத்து போட முடியாது. அவன் தான் சொல்கிறானே, எது இல்லைன்னா நான் கர்த்தருக்குள் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டானே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மகிழ்ச்சி மட்டுமே, இந்த சமாதானம் இந்த உலகத்தோட ரொம்ப போராட்டம் என்பது, ஆனால் அது மத்தியில் உள்ள ஒரு சமாதானம் இருக்குது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நித்திய மகிழ்ச்சின்னு சொல்லுது. அந்த ஏசாயா 35:10 கூட, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் இருக்கும். சியோனுக்கு வரும் பொழுதே அந்த சந்தோஷம்தான். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அந்த மகிழ்ச்சி அவனுக்குள்ளே இருக்கும். ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ளே தாங்க இருக்கும். தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளே இந்த பழைய அந்த பொறாமையும் அது இது இருந்ததுன்னா அவன் மாம்சத்தில் அளவில் அவன் வரும். அதனால் அதுக்கு எதிராக அவன் போராடுவான். மூணாவது என்ன தெரியுங்களா அவனுக்குள்ளே இருக்கும்? ஒரு 3 காரியம் பாருங்கள். ரட்சிக்கப்படல இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் விலை கொடுத்து வாங்க முடியாது, கோடி கொடுத்தாலும். 1 சமாதானம், 2 அந்த மகிழ்ச்சி, அது நித்திய மகிழ்ச்சி தொடர்ந்து நமக்குள்ளே நித்திய பரலோகம் போகிற வைக்கும். 3வது நம்முடைய இளைப்பாறுதல் கொடுப்பார் ஆண்டவர். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு மத்தேயு 11:28-30 வருத்தப்பட்டு பாரஞ்சமுள்ளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்ட இடத்துல கற்றுக்கொள்ள, அப்பொழுது உங்கள் ஆத்து மக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ரெஸ்ட் மை சோல். அதுவும் இருக்கும். அவனுக்குள்ள 3 இருக்குங்க. இது இல்லாமல் அவன் இருந்தானா எல்லாம் போராட்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த 3 காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வாசம் பண்ணுகிறதுனால இங்கே நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் கிடைக்காது. பெரிய பணக்காரன், அவனுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, இளைப்பாறுதல், அவன் எப்போ பார்த்தாலும்
தவிப்பும் சஞ்சலம்தான். ஆனால் ஆண்டவர் தவிப்பும் சஞ்சலம் ஓடிப்போம். ஆனால் நீ யோசிக்கணும், அப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா, எனக்குள்ள இந்த 3 காரியம் இருக்கா யோசிக்கணும். நீ இல்லைன்னா அப்போ யோசிக்கணும், அப்போ நான் ரட்சிக்கப்படல போல. அப்போ நீ என்ன பண்ணணும், தாழ்த்து. அதனால் தப்பு இல்லை. நீ உன்னை ஏமாற்றிக்கிறத விட, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி உன்னை ஏமாற்றிட்டே வாழ்கிறத விட, ஏன் தேவனிடத்தில் போய் நீ ஒப்புரவாகலாமே? பின்னால் நீ உங்களை அறியேன்னு ஆண்டவர் சொன்னாருன்னா அது எவ்வளோ ஒரு பயங்கரம் இல்லைங்க? யோசிச்சு பாருங்க. உன்னெல்லாம் எனக்கு தெரியாதப்பா, நீ யாரு? ஆண்டவரே, கத்தாவே கத்தா மத நாமத்தினால அதை செஞ்சோம், அற்புதங்களை செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், தீர்க்கதரிசனம் உரைத்தோம், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. ரட்சிப்பு என்றால் சரண்டர். பிதாவின் சித்தத்தின்படி. அதாவது பவுல் என்ன சொன்னார், மனந்திரும்புதல்னாவே சரண்டருங்க. மனந்திரும்பதில் நம்ம பார்க்குற காரியம் என்னென்னா, அந்த இளைய குமாரன் அவன் சொல்லிட்டான், அப்பா என்னை வேலைக்காரன் என்னை வைத்துக்கொள்ளும், நான் தகுதி இல்லை. அவன் கம்ப்ளீட்டாக மனதை மாற்றப்பட்டு விட்டது. அந்த போகிற பெருமையும் அகந்தையும் அதோட போனவன் இப்போது தாழ்த்திட்டான். தாழ்மை, மனந்திரும்புதலில் தாழ்மைப்படுதல். நான் என்னை ஒரு வேலைக்காரன் வச்சுக்கங்க ஆண்டவர், அது போதும் எனக்கு அது. ஆனால் அவனுக்கு ஆண்டவர் அவ்வளோ மகிமை கொடுக்குறாரு. ஆனால் அவன் அதை எதிர்பார்த்து வரல. தாழ்மை இல்லைங்க. ரட்சிப்பில் இருக்கிறது ஒரு தாழ்மை. ஒரு பெருமைக்காரனாக இருக்கிறவனை பார்த்து அவன் ரட்சிக்கப்பட்டான்னா அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்பான்? அவனுடைய தாழ்மை இல்லையே. தாழ்மை இல்லாதவனை போய் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு நீ எப்படி சொல்ல முடியும்? பவுல் என்ன சொல்கிறாரு, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், சவுலே சவுலே முள்ளில் உதைக்க எனக்கு கடினான். அப்போ உடனே சொன்னார், ஐயோ ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தம், சரண்டரிங் யுவர் வில் டு காட். அவனுடைய உன் சித்தத்தை ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணிடுறேன். அப்போ ஆண்டவர் உன்னை அழகாக வணைவார். அவருடைய கையில் இருக்கிற குயவன் கை இருக்க களிமண்ணை போல உன்னை அழகாக வளைவார். அப்படி அற்புதமாக பாருங்கள். ரட்சிப்புங்கிறது மிக அருமையான காரியம். ஆகவே மறுபடியும் பிறப்பது என்பது ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும். கடைசி அவனே நான் சொல்கிறேன், கலாத்தியர் 6 ஆவியின் கனி என்னன்னு சொல்லுது பாருங்கள். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். ஆனால் ஆவியின் கனியோ 22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதெல்லாம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இப்படித்தான் 99.9 பேர் நினச்சிட்ருக்காங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஆனால் மாம்சத்தின் கிரியைகள் தான் எனக்கு வரும். அது மாம்சத்தினுடைய காரியங்கள் தான் பொறாமை, சண்டை, பிரிவினை, கொலை, வெறிகள், களியாட்டுகள், பகை, விரோதம், வைராக்கியம். நீ யாரையும் ஏமாத்தலை, உன்னையே நீ ஏமாத்திக்கிற. அது ரொம்ப பயங்கரம் இல்லைங்க? நீ யாரையும் ஏமாத்தலை, உன்னையே நீ ஏமாத்திக்கிற. அது பயங்கரம். ஆகவே நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, நம்ம கேட்குற ஒவ்வொருவரும் யோசிக்கணும், ஐயோ நான் பரலோக ராஜ்யத்துக்கு வருவனா, ஐயோ ஆண்டவரே, ரொம்ப ரொம்ப யோசிக்கணும் இல்லைங்க? ஆகவே நம்ம தொடர்ந்து நம்ம மறுபிறப்பை குறித்து ஓரளவுக்கு நான் விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதனால் அதை நீங்கள் யோசிங்க. சத்தியத்தை கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வர யோசனை வரணும். நீ உண்மையாலுமே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா, உண்மையாலுமே ஆண்டோடைய பிள்ளை தானே நீயே, அப்படிங்கிறதெல்லாம் உனக்குள்ளே அந்த யோசனையெல்லாம் வரணுங்க. அந்த யோசனையெல்லாம் வந்தால் தான் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உண்மையாலுமே நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போமானால் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். பைபிள் என்ன சொல்லுது, உன் அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருப்பா. நீ அழைக்கப்பட்டிருக்கிறையா, உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே நம்ம என்ன பண்ணணும், யோசிக்கணும். நான் எங்கே இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை எங்கே இருக்குது, உண்மையாலுமே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா, உண்மையாலுமே ஆவியானவனோடு கூட இருக்கிறாரா. வேதத்தை வாசிக்க நான் நிறுத்திட்டேன்னா பைபிளே நான் ஆண்டவனோட பேசுகிறதையே விட்டுட்டேன்னு அர்த்தம். ஸ்டாப்டு. ஆண்டவனோட பேச மாட்டேன். கர்த்தருடைய வசனத்தை நான் பைபிள்லாம் படிக்க மாட்டேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன், இப்படி தான் இருப்பேன்னா நீ ஆண்டவர் எப்படி பேசுவார்? நீ ஜெபம் பண்ண மாட்டேன்னா நீ தேவனிடத்தில் உன்னுடைய காரியங்களை எல்லாம் சொல்லி அறிக்கையிட்டு சமாதானம் உனக்குள்ளே எப்படி இருக்கும்? ஜெபிக்காதவங்க வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது. ஸோ நம்ம அட்டெண்டன்ஸ்குள்ளே போவோங்க.
ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த புது வருஷத்தில் நம்ம அந்த முதல் வகுப்பு இன்னும் கொஞ்சம் காலம்தான். தொடர்ந்து நீங்கள் சிந்திங்க. இந்த லெசன்ஸ் எல்லாம் திரும்ப நீங்கள் பாருங்கள். நான் திரும்ப எல்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் பல விதங்களில் இப்போ நம்ம இப்போ பைபிளில் வந்து ஒவ்வொரு சாப்டர் கூட வாசிச்சுட்டு பின்னால் அந்த ஒரு ஆவிக்குரிய சில அந்த வேத சாப்டரில் இருக்கிற அந்த முக்கிய பகுதிகளை எல்லாம் எடுத்து அதெல்லாம் தயவுசெய்து எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்.